வணக்கம். பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 1, பாடத்தலைப்பு உணவு. வினாக்கள் 36 முதல் 70 முடிய. கேள்வி எண் 36. பழங்களில் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சேர்க்கப்படுகின்ற வேதிப்பொருள்கள் என்ன? விடை: சோடியம் பென்சோயேட். கேள்வி எண் 37. உலர்ந்த பழங்களில் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? விடை: சல்பர் டை ஆக்சைடு. கேள்வி எண் 38. ஊறுகாயில் நுண்ணுயிரிகள் வளராமல் பாதுகாக்கச் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? விடை: வினிகர். கேள்வி எண் 39. தற்போதைய நவீன உணவு பதப்படுத்தும் முறை என்ன? விடை: கதிர்வீச்சு பதனம். கேள்வி எண் 40. கதிர்வீச்சு பதனம் முறையில் பயன்படுத்தப்படுகின்ற கதிர்கள் என்னென்ன? விடை: காமா மற்றும் புற ஊதா கதிர்கள். கேள்வி எண் 41. கதிர்வீச்சு பதனம் முறையில் உணவு பாதுகாக்கப்படும் போது உணவில் எத்தகைய தன்மைகள் மாற்றம் அடைவதில்லை? விடை: சுவை மற்றும் ஊட்டச்சத்து. கேள்வி எண் 42. கதிர்வீச்சு பதனம் முறையில் பாதுகாக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் 2 கூறுக. விடை: வெங்காயம், உருளைக்கிழங்கு. கேள்வி எண் 43. கதிர்வீச்சு பதனம் முறையில் உணவில் உள்ள எத்தகைய காரணிகள் அழிக்கப்படுகின்றன? விடை: பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். கேள்வி எண் 44. விவசாயம் ஏன் பல இடங்களில் கைவிடப்பட்டுள்ளது? விடை: பருவமழை பெய்யாததால். கேள்வி எண் 45. பருவமழை பெய்யாத காரணத்தால் ஏற்பட்டுள்ள இரு பெரும் எதிர்மறை மாற்றங்கள் என்னென்ன? விடை: பல இடங்களில் விவசாயம் கைவிடப்பட்டுள்ளது. மக்கள் உணவின்றி துன்பப்படுகின்றனர். கேள்வி எண் 46. உடல் பருமன் அல்லது உடல் எடை அதிகரிப்பு வரையறு. விடை: நமது உடல் நலத்தை பாதிக்கும் வகையில் இயல்பிற்கு மாறாக அல்லது அளவிற்கு அதிகமாக நமது உடலில் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் செயலே உடல் பருமன் அல்லது உடல் எடை அதிகரிப்பு ஆகும். கேள்வி எண் 47. நமது உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணங்களை பட்டியலிடுக. விடை: அளவிற்கு அதிகமாக உணவு உண்ணுதல், உடற்பயிற்சியின்மை மற்றும் மரபியல் காரணங்கள். கேள்வி எண் 48. உடல் எடை அதிகரித்து உடல் பருமனாக காணப்படுகிறவர்களின் உடலில் அதிக அளவு கொழுப்பு எவ்வாறு சேமிக்கப்படுகிறது? விடை: தேவைக்கும் அதிகமான அளவு உணவை உட்கொண்டு குறைந்த அளவே வேலை செய்யும் தன்மையால் உபயோகிக்கப்படாத உட்கொண்ட உணவில் உள்ள ஆற்றலானது கொழுப்பாக உடலில் அதிக அளவு சேமிக்கப்படுகிறது. கேள்வி எண் 49. உடல் பருமன் காரணமாக ஏற்படும் நோய்கள் என்னென்ன? விடை: இதய நோய், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவை. கேள்வி எண் 50. உடல் பருமன் ஆகாமல் தடுக்கும் வழிமுறைகளுள் பின்பற்ற வேண்டியவை என்னென்ன? விடை: ஆரோக்கியமான உணவு உண்ணுதல், முறையாக உடற்பயிற்சி செய்தல், போதுமான அளவு தூக்கம் அவசியம் போன்ற அன்றாட வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை சீர்படுத்துதல். கேள்வி எண் 51. உடல் பருமன் அதிகரிக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகளில் தவிர்க்க வேண்டியவை என்னென்ன?
விடை 1. துரித உணவு, பொரித்த உணவு வகைகள் மற்றும் அதிக கொழுப்புடைய இறைச்சி ஆகிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். 2. எப்பொழுதும் கணினி மற்றும் அலைபேசியில் விளையாடிக் கொண்டிருப்பதோ அல்லது அதிகம் பயன்படுத்துவதோ தவிர்க்க வேண்டும். கேள்வி எண் 52. உடல் நிறை குறியீட்டு எண்ணின் ஆரோக்கியமான அளவீட்டு மதிப்பு எவ்வளவு? விடை 18.5 முதல் 25 வரை. கேள்வி எண் 53. உடல் நிறை குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு மனிதர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றனர்? விடை உடல் பருமன் உடையவர்கள் மற்றும் அதிக எடை உடையவர்கள். கேள்வி எண் 54. உடல் நிறை குறியீட்டு எண் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது? விடை ஒருவரின் எடையை அவரின் உயரத்தின் வர்க்கத்தைக் கொண்டு வகுப்பதன் மூலம் ஒருவருடைய உடல் நிறை குறியீட்டு எண் கணக்கிடப்படுகிறது. கேள்வி எண் 55. ஒருவர் அதிக உடல் பருமன் அல்லது உடல் எடை உடையவர் என்று எவ்வாறு அறியப்படுகிறது? விடை ஒருவரின் உடல் நிறை குறியீட்டு எண் 30 kg/m² இருந்தால் அவர் அதிக உடல் எடை அல்லது உடல் பருமன் உடையவர் என்று கருதப்படுவர். கேள்வி எண் 56. நோய் வரையறு. விடை உயிரினங்களை பாதிக்கக்கூடிய அசாதாரணமான நிலையே நோய் எனப்படும். கேள்வி எண் 57. நோய் எதனால் ஏற்படுகிறது? விடை உடல் உள்ளுறுப்புகளின் கட்டமைப்பு மற்றும் பணிகள் பாதிக்கப்படும் பொழுது நோய் ஏற்படுகிறது. மேலும் வெளிக்காரணிகள் மற்றும் உள்ளுறுப்புகளின் செயல்திறன் இழப்பு ஆகியவற்றாலும் நோய் ஏற்படுகிறது. கேள்வி எண் 58. நோய் காரணிகளை பட்டியலிடுக. விடை வளர்சிதை காரணிகள், மரபணு காரணிகள், நுண்ணுயிரிகள், ஊட்டச்சத்து காரணிகள், சுற்றுச்சூழல் காரணிகள். கேள்வி எண் 59. நோய்க்கு காரணமான நுண்ணுயிரிகளை பட்டியலிடுக. விடை பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள். கேள்வி எண் 60. வளர்சிதை காரணியால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம்? விடை சர்க்கரை நோய். கேள்வி எண் 61. மரபணு காரணியால் உண்டாகும் நோய்க்கு உதாரணம்? விடை நிறக்குருடு. கேள்வி எண் 62. ஊட்டச்சத்து காரணிகள் உண்டாகும் நோய்க்கு உதாரணம்? விடை மராஸ்மஸ். கேள்வி எண் 63. சுற்றுச்சூழல் காரணிகள் உருவாக்கும் நோய்க்கு உதாரணம்? விடை காலரா. கேள்வி எண் 64. நோய்களின் வகைகள் எத்தனை? அவை என்னென்ன? விடை நோய்கள் 4 வகைப்படும். அவை தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள். கேள்வி எண் 65. தொற்று நோய்கள் எதனால் ஏற்படுகிறது? விடை நுண்ணுயிரிகள். கேள்வி எண் 66. பரம்பரை நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன? விடை மரபணுக்களில் காணப்படும் அசாதாரண தன்மை. கேள்வி எண் 67. உடலியல் நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன? விடை உடலின் உள்ளுறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கம். கேள்வி எண் 68. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன? விடை நாம்
உண்ணும் உணவில் உள்ள சத்துக்கள் குறையும் பொழுது. கேள்வி எண் 69. குறைபாட்டு நோய்கள் என்னென்ன? விடை: ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் குறைபாட்டால் வரும் நோய்கள். கேள்வி எண் 70. புரதச்சத்து குறைபாட்டினால் உண்டாகும் நோய்கள் எவை? விடை: மராஸ்மஸ், குவாசியோர்கர்.